அன்பான எல்லாருக்கும் அன்பு வணக்கம். நான் இன்றைய விதை நாளை விருட்சம் சமூக நல அறக்கட்டளை. நம்முடைய அறக்கட்டளை மூலமாக மாதந்தோறும் பூச தினத்தை முன்னிட்டு அன்பர்கள் பலருடன் சிறப்பு பேருந்தில் வடலூர் அருட்பயணம் மேற்கொள்வது வழக்கம். அந்த வகையில் வருகிற மாதம் 7/9/2026 திங்கட்கிழமை அன்று வடலூர் அருட்பயணம் மேற்கொள்ள இருக்கின்றோம். நம்முடைய அறக்கட்டளை மூலமா பல்வேறு அன்பான செயல்களை, பல்வேறு ஜீவகாருண்ய செயல்களை, உயிரிரக்கமே கடவுள் வழிபாடு என்பதற்கிணங்கவும், ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்பதற்கிணங்கவும் நம்ம மாதந்தோறும் செய்துவிட்டு அதோட விளைவுகளை அறுவடை செய்கிற விதமா நம்ம மாதந்தோறும் இந்த வடலூர் அருட்பயணத்தை மேற்கொள்கிறோம். இதில் அன்பு நிறைந்த பல அன்பர்களோட இந்த வடலூர் அருட்பயணம் நடக்க இருக்குது. மேலும் நம்ம அந்த பயணம் செய்யும்போது அன்பான ஒரு கலந்துரையாடல், கருணையை பற்றின ஒரு சத்துவிச்சாரம் ஆகியவற்றோட இந்த அருட்பயணம் நடக்க இருக்குது. வடலூர் என்பது அன்பு, கருணை, தயவு, ஒருமை நிறைந்த ஒரு தாயுள்ளத்துடன் கூடிய பூமி. அங்கு நம்ம என்ன வரம் கேட்டாலும் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது வடலூர். வள்ளல் பெருமான் கூட வருவாறு அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே என்று பாடியுள்ளார். அந்த இடமானது நமக்கு பொருளாதார ரீதியாக, உடல் ரீதியாக, மன ரீதியாக, குடும்ப சூழல் ரீதியாக நமக்கு நன்மை செய்யக்கூடிய இடமா இருக்கும். மேலும் நம்ம உயர்வான ஞானிகளை பார்க்கணும், நமக்கு ஒரு உயர்வான பேரறிவு விளக்கங்கள் கிடைக்கணும், மேலும் நமக்கு பல்வேறு உயர்ந்த அனுபவங்கள் கிடைக்கணும் போன்ற மிக நன்மைக்கான விஷயங்களும் அந்த இடத்துல கிடைக்கும். அப்படிப்பட்ட வடலூருக்கு நம்ம மாதம் ஒரு முறை போகிறோம். அந்த நாளில் நம்மளுடைய அன்றாட இந்த உலகியல் சார்ந்த பணிகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம டெடிக்கேட்டடாக நம்ம குடும்பத்தோட இந்த வடலூர் அருட்பயணத்தில் எதை பற்றியும் சிந்திக்காமல் அன்பு, கருணை, ஒருமை, மகிழ்ச்சி இதை மட்டும் சிந்தித்து நம்ம அன்றைய தினத்தை நம்ம இதுக்காகவே ஒதுக்கி வைப்போம். இந்த அருட்பயணத்தில் கருணையே கடவுள் வழிபாடாக உலகிற்கு தந்த வள்ளல் பெருமான் பிறந்த இடமான மருதூர், கருணை நீர் இருந்தால் போதும் எண்ணெய் கூட தேவையில்லை என்று தண்ணீரால் விளக்கு எறிந்த கருங்குழி, உயிர்களின் ஆன்மதாகத்தை நீக்கும் கருணை நீரை இந்த உலகில் வெளிப்படுத்தும் வகையில் அமைந்த தீஞ்சுவை நீரோடை, துன்புல அனைத்தும் தொலைத்து நமது உருவை இன்புருவாக்கும் அன்பு நிறைந்த சித்திவளாகம், உயிரிரக்கமே கடவுள் வழிபாடு என்பதை எப்போதும் கூறிக்கொண்டிருக்கும் அணையா அடுப்பு அமைந்த சத்திய தர்மசாலை, உயிரின் தேகம் சபை, அதில் விளங்கும் உயிர் ஜோதி எனவே உயிர்நலம் பரவ வேண்டும் என்பதை விளக்கும் சத்தியஞான சபை, அடிபணிதலுக்கு உதாரணமாக விளங்கும் கல்பட்டு ஐயாவின் உடல் அடக்கமான இடம் ஆகிய இடங்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த அருட்பயணத்தில் அனைத்து அன்பர்களும் தங்களது குடும்பத்தாருடன் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்புடன் அழைக்கின்றோம். நான் இன்றைய விதை நாளை விருட்சம் சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம்.